எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இந்த படம் இன்னும் தியேட்டரில் நல்லா அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் இன்னும் எப்படி இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இது நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் போர் அடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். மற்ற படத்துலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், இதில் விட மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னதுனால. ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா, அவர் மூலமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை கேட்க சொல்லி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்டரை பற்றி சொன்னார், அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார், அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார். அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு. சரி, இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறதில்ல, நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரோல் பண்ண முடிஞ்சது. நெருக்கமாக இன்றைக்கி எல்லோரும் இல்லை, இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடையிலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன், இனிமேலும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்குள்ள நாங்கள் போகும்போது பார்த்தோம். அந்த முதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் லிட்டரலாக என்னோடய சட்டை பின்னாடி நினைஞ்சிச்சு, அவ்வளோ நேரம் அழுதார். அப்புறம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு, ஒரு டைரக்டர் ஆகிட்டார், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார். இந்த மாதிரி எண்ணிக்கை இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம போய் பார்த்ததில் இருந்துச்சு. நம்ம வேறு எதுவுமே பண்ணல, அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனுவனாக பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். அது வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து சேர்ந்துச்சு. அதாவது ஒரு கண்ணீரை பதிலாக சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த ஆர்ட்டில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும். அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு அவர் கிடைச்ச பெரிய ஒரு வரம். வேறு எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்க முடியாது, இதில் மட்டும் ரசிக்க முடியும். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய, எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுதுன்னு. இந்த படத்தில் கிடைச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மல்க பாராட்டெல்லாம் இருக்குல்ல, அது வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான். அப்புறம் ஈபி இந்த படத்தை 2 ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி 2 மாடோ, மோனிகா, அதுக்காக அவங்கள மாடுன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஷான் மோனிகா 2 பேரும் தான் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க. அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது. அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது, மனிதர்களோட வந்து பல காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு மிக்கது. மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்களோட வயிற்று பசி ஆற்றுல ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மாடோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவரை மறந்துடுறோம் ரூபன். ஏன்னா அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் காதில் அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் நிறையா ஷோ பார்த்துட்டு நினைக்கிறேன். நடித்ததில் நான் அதிக நம்பர் பார்த்தது கார்கி, அதுக்கப்புறம் இந்த படம். போகிற ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்டில் எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து பார்த்தோம். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அது எப்படி கதையோட ஒன்றி இருந்ததுனால நமக்கு முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல. திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது. ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படி மியூசிக் பாலசாரங்கன், இன்றைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலாப் பண்ணி விட்றாங்க. அதில் பெண்களோட கமெண்ட் இல்லாமல் பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக 2 வரி சேர்த்து வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. பிரியா, நல்லா கவனிச்சுக்க, நிறைய வந்துட்டு இருக்கு. நான் வேறு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம் பலம் அனுப்பிச்சிட்றேன், பிரியாவுக்கு அனுப்பிச்சிட்றேன். என்னோடய ஒர்க்கு அபாரமானது. இதில் வந்து குறிப்பாக வந்து வடிவேல் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு. எங்களுக்கு அது ஒரு பெரிய, நாங்கள் ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம்.
அப்புறம் வந்து ஸ்னேகன் சார், லிரிக்ஸ் எழுதின ஸ்னேகன் சார், அப்புறம் வந்து எஸ்பி சரண் சார், அப்புறம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேஜி இது விஜயசாஸ் சார். அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார், இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமாவும் அவரை வந்து கொண்டாடியிருக்கோம். அவர் கூட எப்படியாவது நடிச்சிட காம்பினேஷன் இல்லாத எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு கூப்பிட்டுருந்தா சுப்பிரமணியன் ரோல் கூட நடிச்சிருந்துருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன். அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸை நான் பார்த்ததில்லை. இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அவர் சுப்பிரமணியன் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன் சார்பில் சாரி அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு லிஸ்ட்டு இப்போ ஞாபகம் இருக்குது, ஷெல்லி. அவங்க வந்து அதை இப்போ சொன்ன மாதிரி கையில் புக்கோடு வந்துடுவாங்க. நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும். அவங்க என்ன ரொம்ப தரவாகிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டோன்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்களேன்ற பதட்டத்திலேயே தரவங்களோட நடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி டேரக்டர் வந்து சொன்னார், நான் ஃபஸ்ட்டு அவங்களோட பழகாததுனால ஒரு வேளை இறுக்கமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னார். கணவன் மனைவி அந்நியனும் இருக்கிற மாதிரி சீன் வச்சா தானே நீங்கள் பார்க்க முடியும். பட் எனிவே அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விஸ்வா வந்து பிகினர் மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சோர்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கான். உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ரோஷினி அவங்க வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூடுவார். நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கொஞ்சம் அடம்பிடிச்சி அந்த டேர்ம் வந்து உள்ளே வச்சுட்டேன். அந்த என்னடா பாப்பான்னு சொல்லி கூப்பிட்றது, அது வந்து பேர் சொல்லி கொடுக்க மாட்டார், அவர் அப்படி தான் கூப்பிடுவார். நான் ரோஷினி பார்க்க அதான் ரோஷினி தான் அடிக்க போகிறாங்கன்னு தெரியும். அவங்கள மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட் சீன் அதெல்லாமே எடுத்தாச்சு. அது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸு. அது ரொம்ப நன்றி ரோஷினி உங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து அண்ணன் நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லணுன்னா 2-3 படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஷாட்டு முடிகிறது அவர் மேலே தான் இருக்கணும், நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார். அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் நாங்கள் கடைசியில் விட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி அதனால் கவுண்டர் ஏன்னு சொன்னால் வந்து ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எங்களுக்காக வந்து எங்கள் கூட சேர்ந்து நடித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அப்புறம் வந்து கோஆர்டிஸ்டில் வரட்ட ஆனந்த் சார், அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டார். பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அவர் ஏன்னா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறார்ன்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அப்புறமா அது எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டரு அப்படி சும்மா அப்படி வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு. அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். உங்களை அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிட்ஸ் சார் இல்லை ஓகே குழந்தைகள், அந்த குழந்தைகள்லாம் அடித்தவங்க தனுஷ் கார்த்திக், அப்புறம் குட்டி பாப்பா பேர் என்ன சார், சாக்ஷிதா. ஓகே, அவங்க எல்லாமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. தனுஷ் கார்த்திக்லாம் கோஆப்ரேட் பண்ணல, எங்களை வச்சு செய்வான். ஆனால் அதுதான் அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு. ஏன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க விடாமல் மேலே புரண்டுக்கிட்டு இருக்கிறவர் அந்த சுட்டி பையனா அவன் ரொம்ப அழகாக எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சான். அது அவனை நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்களுக்கு கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோ ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாம்ஸ் சார் இன்னும் வரல நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரி அண்ணன், அவரெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார், தோது இருக்காது. அவரோட நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன். ஒரு நாள் 6 மணியே ஆயிடுச்சு. கிரேஸ் டைமில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிரைவிங் கற்றுக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல. அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல ரொட்டீனாக எத்தனை தடவை அந்த ஷாட் எடுத்தாலும் திரும்ப திரும்ப சிரிப்பு வரும். அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு.
அப்புறம் ஒரு கிடச்ச போல டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமையிலேருந்து வந்து சொல்லிட்டாரு, சார் அவ்வளோதான் லைட் போக போகுது, இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம், சிரிக்காம இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷாட் நடிச்சிட்டு வந்தோம். ஜார்ஜ் மரியாதனுக்கு ரொம்ப நன்றி. மற்ற யாராவது விட்டுருந்தா கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முக்கியமான பங்கு. அதாவது இந்த அதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம், நல்ல ரைட்டிங் திறமைசாலியாக இருந்து எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும், டைரக்ஷனும் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே எடுத்துடலாம், எல்லாமே நல்ல படமாகவே இருந்திருக்கும். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார். அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடித்து ஒட்டும் போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூவாக மாறுது, இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே ஓட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக எங்கள் டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கோம். குகன் சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட அந்த முதல் அந்த சொன்ன சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னது தான் டேரக்டர் அடிக்கடி சொல்லியிருப்பாரு. குகன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் பண்ணார். அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிச்சு கதை கேட்டுட்டு ஃபோன் அடிச்சார் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பிஸிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு, அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. எடிட்டர் சமோஸ்கி அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா என்ன ஒரு வேலையை முடிக்கவே இல்லை, இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாவம். எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிறதே கொண்டு போய் எடிட் பண்ணி நைட் எடிட் பண்ணி காலைல போஸ்ட் பண்ணுவார். அவ்வளோ கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தியேட்டருக்கு நாங்கள் போகிற ஃபுட்டேஜெலாம் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அட்லி போட்டு சளைக்காமல் வேலை பார்த்துருக்காரு. அவர் செவத்து வாரமாக திருப்பி வச்சுட்டாங்க அவர் சிஸ்டத்தை. வேறு எதையுமே பார்க்க முடியாது, சிஸ்டத்தில் பண்ணி தான் உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் கடின உழைப்பாளி. நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு மேலே தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடிட்டிங் வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ், நன்றி. அப்புறம் வந்து குழந்தைங்க நடித்தவங்க டிசைனர் நந்தினி, அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அதாவது அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்டியூம் இருக்கும். அது எந்த வகையிலையும் இப்போ வந்து அந்த சரி ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படத்துக்கு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் வந்து துருத்திராமல் ரொம்ப இயல்பான அந்த கலர் என்ன சொல்கிறது, கலர் பலட் தானே, அதுலக்குள்ளே ஆனந்தோடு சேர்ந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ரொம்ப இந்த படத்தோட அந்த உடை வந்து வடிவமைப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது. இந்த படம் இயல்பாக இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன். நந்தினிக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஹரி, நம்ம ஹரி இங்கே அவர் வரல நினைக்கிறேன்ல. ஆமாம், அவர் இபி ஹரி அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு. நிறையா ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு. அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலமாக. அப்புறம் வந்து நிறைய வாட்டி அவரை சொல்ல மறந்தேன், யுவராஜ். அதான் எப்படி சொல்லுவாங்க, அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளே இருந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஸோ ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலையும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி. ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்னோட ஜேர்னி இந்த படத்தில். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
அண்ட் இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்த இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ இமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றது எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. அண்ட் அவங்க வந்து நல்லா இருந்தது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசணும், உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார். என் கூட நடித்த காளி சார், ஷெலி மேம், விஸ்வா, எல்லாம் மித்த காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது. அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார், கேசி, எடிட்டர் சதீஷ், இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாய், தேங்க்யூ ஸோ மச். Because of your support, because of the word of mouth, today we are able to celebrate, or we are able to say it's a success meet. Thank you so much, press. And not only for our films, I think every film actually has a lot of hard work. I want everyone to support all the films like this. Thank you so much. And I need to thank all the my co-artists, right from the technicians, from the production boys till the toppers, whomever it is on the dais. Thank you so much. And this is not Karthik sir's what you say, the real talent. I think we all are looking again for optimistically looking forward for a new different film from this director. So I think this is going to be the start. Thank you so much. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் மேட்னி சக்ஸஸ்க்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சினிமா பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு வேர்ட்ஸும், ஒவ்வொரு விஷஸும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீச் பண்ணி அந்த நம்பிக்கை, அந்த விஷஸ் சொல்லதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப பெரிய ஃபியூவலாக நான் பார்க்குறேன் என் கெரியரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பீப்புள் அண்ட் cinema people. And first and foremost, heartfelt thanks to our producer Karthikeyan Mani sir, Arch Thomas sir, Robert sir, Kurin sir and Dev Anand sir. Thank you so much for believing in this story and giving us the beautiful project that feel like to an emotional diary of a middle class life. உங்களோட ட்ரஸ்ட் இல்லாமல் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் விஷன் அண்ட் கிவிங் ஆர்டிஸ்டிக் லைக் stage to perform for me. So thank you so much. And next, my deepest thanks to our writer, director, Karthikeyan Mani sir. Sir, உங்கள் ரைட்டிங்கில் உண்மை உயிர் எல்லாமே இருக்குது. வித்தவுட் யுவர் டைரக்ஷன், வித்தவுட் யுவர் கைட், எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஸ் அன் ஆக்டர். அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் பிலீவிங் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். தேங்க்யூ சார். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஜிகே ஆனந்தனா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஃப்ரேமும் தனி கதை. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட் பர்ஃபெக்ட் ஒர்க். அண்ட் கேசி பாலசாரங்கன் அண்ணா, ஆல்வேஸ் அ மெஜிஷியன். அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் த ஒண்டர்ஃபுல் சோல். அண்ட் எடிட்டர் சதீஷ் அண்ணா, அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். அது ஒவ்வொரு எடிட்டிங், ஒவ்வொரு இதுவுமே ஒரு பர்ஃபார்மன்ஸை நல்லாவே இது பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் ஃபார் மச் டீட்டெயிலிங் அண்ட் வேர்ல்ட் பில்ட். So thank you so much. And finally my co-actors ன்னு சொல்கிறத தாண்டி my பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் காளி சார், ரோஷினி அக்கா, ஷெலி சேச்சி அண்ட் சார், ஆல் த எல்லாருக்கூடையும் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ அக்கா, சேச்சி. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பவன் அண்ணா, சதீஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். And associate director Vairin Vayapuri Anna, thank you so much. And assistant cinematographer Ashwin Anna, Suresh Anna, thank you so much. Costume designer Nandini ma'am, thank you so much. And makeup Kalimuthu sir, thank you so much. And also I wanted to special thanks to Dream Warriors, S.R. Prabhu sir. And sir, thank you so much for standing with us, because Dream Warriors தொட்டா அது என்ன மாதிரியான ஒரு படம்னு எல்லாருக்குமே தெரியும். So thank you so much for believing us. And executive producer Harish
ஹரிஷ் கிருஷ்ணா ஜிஎஸ்ஆ அண்ட் அபிஷேக் ராஜா அண்ணா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அண்ணா பற்றி சொல்லலாம் நிறையா இருக்குது. எனக்கு அதிகமாக அவர்கிட்ட பேசினதில்லை, பட் 2-3 மீட்டிங்ஸில் அண்ணாவோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய கைடாக எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ இறங்கி வேலை பார்ப்பாரு. ஸோ என்கிட்ட வந்து நிறையா இன்புட்ஸும் இருக்கட்டும் சரி, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணார். அண்ணா இதில் மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஆடிஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ பேர் உட்கார வச்சு அவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். And all the people, technicians who have worked in this film, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெருசாக சக்ஸஸாக வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது பின்னாடி. அது எதுவுமே நான் பார்க்கல, பட் அது ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் ஹூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிவிங் அ கரெக்ட். கண்டிப்பாக இந்த படம் என்ன பேசுன்னு கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வித்தவுட் யுவர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காட் அண்ட் யூனிவர்ஸ். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவரும், இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டிங் உங்களால் தான். நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, ஒரு புது ஆளுங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை விடுறதில்ல. எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் எங்களால் அந்த படத்தை வெற்றியடை செய்ய முடியும்னா அது உங்கள் கையால் தான். சத்தியமாக உங்களால் தான் அது ஒரு வெற்றி. இந்த படத்தில் எனக்கு ஆச்சரியம், சார் சொல்லுங்க சார், சார் அதெல்லாம் வேணாம், சாதாரணமாக எவனையும் மதிக்கலை, கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படி பேசுங்கன்னாரு. சார் 1 மணிக்கு ஷூட்டிங் போனேன், 2 மணிக்கு நடித்தேன், 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னாரு. சார் என்ன சார் அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சுன்னாரு. சார் என்ன நடித்தேன்னு எனக்கே தெரியல, படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார். தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன், ஒரு 4 மைக்கு. சார் என்ன சார் எதில் பேச, நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கன்னார். நான் கொஞ்சம் சவுண்டா வாப்பா உட்கார். சார் அதெல்லாம் இல்லை, சாதாரணமாக அங்கே என்ன பேசுனுங்க அதே பேசு, வாப்பா உட்கார் அது பேசுங்க. சார் இது எப்படி சார் என் காதலே விழுந்துரும் வாங்க அப்படின்னார். இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார். சில டைரக்டர் சொல்லித்தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். காளி வெங்கட்டு கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கவுண்டரான்னு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் பாட்டில் நடிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த சத்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி. மெட்ராஸ் மேட்னி வந்து ஏன் ஃபஸ்ட்டு இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து, நான் திரும்பி சொல்கிறது வந்து, இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யார் அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து, தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம்தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையாக இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள் முக்கியமாக எங்களுக்கு மீடியாவிலேருந்து கிடச்ச சப்போர்ட் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதாக ஏதாச்சும் சொன்னால் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றதை நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்காக கூட ஓடுவோம் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும். இதில் வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி, நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். இதை நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு
அவங்க லோகோ போடணுன்னு அவங்க நினச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபார் எவர் கிரேட்ஃபுல். கோவன் சார், எஸ்ஆர் பிரபு சார், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலனா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது. எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்பவே தெளிவாக இருந்தேன். இதில் நடித்த எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியாக நடித்த காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி ஹரிப்ரியன், விஸ்வா, ப்ளஸ் இதில் வந்த எல்லா கேரக்டரும், இந்த படத்தில் கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது. அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் வந்து உங்களோடலாம் திரும்பி வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. தாகம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடங்கலை. ஸோ ரொம்ப நன்றி.